ஆக்சுவலி லேபில் நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பர்டிகுலர் செல் எடுத்து அந்த செல் மூலிமா ஒரு நியூ பிளான்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த நியூ பிளான்ட்ஸ் லெபார்டரியிலேருந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு அப்படின்னு என்விரான்மெண்ட்டில் கொண்டு வர அந்த ப்ராசஸ் வந்து ஹார்டனிங் நம்ம படித்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அந்த பிளான்ட்டு எப்படியெல்லாம் ஒரு செல்ஸை எடுத்து அதை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்லாம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கன் கல்ச்சர், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்டம் கல்ச்சர், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், ஃபோர்த் ஒன் செல் கல்ச்சர் சொல்லுவோம். இப்போ நாம் பார்க்க போகிறது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் சொல்ல போகிறது சரவணன் பயோபாட்னி சார். Hi viewers, happy morning friends and students. Now I am going to teach about protoplast culture. So the protoplast culture na very simple. What is it? The protoplast are cells without that means of cell wall layer is absent. Removing of the cell wall layer. எதுல ஒரு பிளான்ட்ஸ்ல ஒரு பிளான்ட் ஒரு யங் ஒன் பிளான்ட்ல ரிமூவிங் ஒரு பர்டிகுலர் லீவ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை நான் ஸ்டெரைல் பண்ணுறேன். ஸ்டெரைலைசேஷனாக உங்களுக்கு தெரியும், வித்தவுட் எனி மைக்ரோ ஆர்கானிசம் இன் த ஆரிஜின் ஆஃப் லீவ்ஸ். ஸோ ஆஃப்டர் த ஸ்டெரைலைசேஷன் ரிமூவ் பர்டிகுலர் லீவ்ஸ், தட் மீன்ஸ் பீல்ஸை ரிமூவ் பண்ண தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பீலை வந்து நான் செக்மெண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த செக்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் செல். அந்த செல்லிருந்து செல் வால் லேயரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் என்ன இருக்கு, கண்டிப்பாக பவுண்டட் த செல் மெம்பரின் இருக்கலாம், அதர்வைஸ் பிளாஸ்மா மெம்பரின் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு பிளான்ஸோட செல் லீவ் ஆர்கன்ஸ் எடுத்துட்டேன். அந்த லீஃப் ஆர்கன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செல் வாலை ரிமூவ் பண்ணுறேன். ஒரே ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை எடுக்கிறேன். அதில் செல் வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட் இஸ் தட் செல் மெம்பரின் மட்டும் இருக்கிற மாதிரி ஆர் பிளாஸ்மா மெம்பரின் மட்டும் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன், நான் புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் அந்த புரோட்டோபிளாஸ்ட்டு மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி ஒரு ஹோல் பிளான்ட்ஸை நான் க்ரியேட் பண்ணது எதன் மூலிமா, ஒரு சிங்கிள் செல். அப்போது நான் லீவ்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர்கன்ஸு, ஒரு சிங்கிள் லீவ்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை, அந்த ஆர்கன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து நான் ஹோல் பிளான்ஸாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹோல் பிளான்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஆச்சு, தட் இஸ் கால்டு சொமாட்டிக் ஹைப்ரிட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாடி செல்லேருந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ அந்த செல்ஸ்லேருந்து ஒரு சிங்கிள் செல்லேருந்து ஒரு ஹோல் பிளான்ட் கிரியேட் ஆச்சு, தட் இஸ் கால்டு சொமாட்டிக் ஹைப்ரிட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னா செல் வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு செல் மெம்பரின் ஆர் பிளாஸ்மா மெம்பரினோட நம்ம என்ன பண்ணுறோம், லெபார்டரி யூஸ் பண்ணி நியூ பிளான்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் கால்டு புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட். இப்போ நான் என்ன எடுத்துருக்கிறேன், ஒரு லீவ்ஸ் எடுத்துருக்கேன். அதான் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் லீவ் டிஷ்யூஸ். அப்படின்னா அந்த லீவ்ஸை ஸ்டெரைல் பண்ணி அப்படின்னா வித்தவுட் எனி மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி லீவ் டிஷ்யூஸை நான் எடுத்துட்டேன். அந்த லீவ் டிஷ்யூஸை எடுத்து என்ன பண்ணேன், பர்டிகுலர் டிஷ்யூஸ்லாம் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 0.5% மேக்ரோசைம் ஒரு என்சைம் இருக்குது, அந்த என்சைமை நான் அப்ளை பண்ண போகிறேன். மேக்ரோசைம் 0.5% மேக்ரோசைம் அந்த பெடிடிஸ்கில் ஆர் அந்த லெபார்டில் இருக்கக்கூடிய ஒரு கோனிக்கல் பிளாஸ்க்கு ஆர் வாட் இஸ் ஒரு டெஸ்ட் டியூப்பில் அப்ளை பண்ணுறேன். ஆஃப்டர் தட் 2% ஆஃப் ஓசோசோவாகாங்கிறது ஒரு பண்ணால் அது ஒன் டைப் ஆஃப் த என்சைம் தான். அந்த என்சைம் என்ன பண்ணுறேன்னா அதில் ஆட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் ஒரு டைப் ஆஃப் என்னன்னா 13% ஆஃப் சார்பிட்டால். இந்த சார்போசோல்லேருந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு டாபிக் தான் சார்பிட்டால்னு சொல்லுவோம். இந்த சார்பிட்டால் வந்து 13% எடுத்து அதில் நார்மலாக பிஹெச் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அந்த லெபார்ட்லாம் 5.4 இருக்கிற மாதிரி நான் அதை க்ரியேட் பண்ணிட்டேன். எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் புரோட்டோபிளாஸ்ட்டை மட்டும் தனியாக பிரிக்கணும். ஏன் அப்படின்னா செல்வாலை ரிமூவ் ஆகிடணும். ஸோ செல்வால் ரிமூவ் ஆகணும்னா இந்த மெத்தடே எனக்கு போதும். ஓகேங்களா? ஸோ டிஷ்யூஸ் எடுத்துட்டேன். புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எடுத்து அதுலேருந்து மேக்ரோசைம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓசோசோவாகா வந்து செல்லோஸ் என்சைம் அப்ளை பண்ணிவிட்டு 13% ஆஃப் சார்பிட்டால் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் எந்த லெவல்னா பிஹெச் ஆஃப் 5.4ல் அதில் இன்குபேட்டரில் நைட் டைமில் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்குபேட்டர்னால் லைட் ரியாக்ஷன்லாம் அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், 25 டிகிரி செல்சியஸில் வச்சு என்ன பண்ணால்
டீசிங் ஆஃப் த செல்ஸ். அந்த செல்ஸை வந்து நான் டீஸ் பண்ணுறதுனால ஆஃப்டர் தட் என்ன புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் என்ன ஆகுதுன்னா தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வெளியே வருது. அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா வயபிளாக இருக்கணுங்கிறதுக்காக, புரோட்டோபிளாஸ்ட்டு எனக்கு நல்லா வயபிளாக இருக்கணும் ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணுன்னா 20% ஆஃப் சுக்ரோஸை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் புரோட்டோபிளாஸ்ட்டோட எனக்கு சம் அதர் அன்வான்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ஃபவுண்டாக இருக்கும். ஸோ அதை நான் சென்ட்ரிஃபியூஸ் பண்ணி அதை தனியாக ப்யூர் பண்ணி எடுக்க போகிறேன். எதுலேருந்து? டெப்ரீஸ்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் தனியாக ஒதுக்கிட்டு எனக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபியூஜ் ப்ராசஸ். எதுலேருந்து? டெப்ரீஸை தனியாக பிரிச்சிடணும், புரோட்டோபிளாஸ்ட் தனியாக பிரிச்சிடறோம். தட் இஸ் கால்டு ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிள் பிட்ஸ், ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் லீஃப் டிஷ்யூ எடுத்து அதை ஒரு பெட்டிடிஸ்க்காக ஒரு கோனிக்கல் பிளாஸ்கையோ யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மேக்ரோசைம் ஓசோசோகர் செல்லுலோஸ் என்சைம் அப்ளை பண்ணி சார்பிட்டா pH 5.4 அப்ளை பண்ணி நைட் டைமில் 25 டிகிரி செல்சியஸில் வச்சு அதை டெஸ்டிங் பண்ணி டீசிங் ஆஃப் செல்ஸில் வச்சு புரோட்டோபிளாஸ்ட் தனியாக பிரிக்கிறேன். அந்த புரோட்டோபிளாஸ்ட் தனியாக பிரித்ததை வந்து எனக்கு சுக்ரோஸில் 20% ஆட் பண்ணும்போது அது வயபிளாக கன்வெர்ட் ஆகுது. அதை வந்து நான் சென்ட்ரிஃபியூஜில் வைக்கிறேன். ஏன் அப்படி வைக்கிறேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஸ் நிறையா அழுக்கு வேஸ்டேஜெலாம் நிறையா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் தனியாக எடுக்கிறது தான் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட். இப்போ நான் எடுத்த பியூரான ஒரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டேன். அதை வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஃபியூசன்ஸ் நார்மலாக வந்து பாலிஎத்திலின் கிளைக்கால். பாலிஎத்திலின் கிளைக்கால்னால் உங்களுக்கு தெரியும், அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய ரிமூவ் ஆஃப் த செல்வோட அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான், கெமிக்கல் தான் பாலிஎத்திலின் கிளைக்கால்னு சொல்லுவோம். இது பர்டிகுலர் சூட்டபிளாக அந்த ஃபியூசஸ் ஆகக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட் வந்து அந்த பீரியடில் அந்த ஸ்டேஜில் அந்த ஏரியாவில் அந்த லேபில் அதுக்கு சூட்டபிளான கேரக்டர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போது நார்மலாக பாலிஎத்திலின் கிளைக்காலை வச்சு நம்ம புரோட்டோபிளாஸ்ட் இன்னும் ஐசோலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா 25 to 30% என்ன பண்ணுறோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்குபேட்டர் எடுக்கிறோம். எடுத்து அந்த கால்சியம் 2+ அயான்ஸை அக்யூமுலேஷன் த ஃபியூஷன் அண்டு ஃபியூசஸ் பண்ணுறோம். அண்டு அக்யூமுலேஷன் கால்சியம் 2+ அயான்ஸ் அக்யூட்டேஷன்ஸ் அண்டு ஃபியூசன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். இது பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த லெபார்டியில் புரோட்டோபிளாஸ்ட் வந்து அதனோட நல்லா ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எதோட டெம்பரேச்சரோட அந்த ஃபியூசஸ் நார்மலாக பாலிஎத்திலின் கிளைக்காலோட நல்லா ஃபியூசஸ் நடந்து கால்சியம் 2+ஓட நல்லா ஃபியூசஸ் ப்ராசஸ் ஃபியூசஸ் நடந்து புரோட்டோபிளாஸ்ட் ஒட்டிக்கும். ஆஃப்டர் தட் அந்த புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூசன் புரோட்டோபிளாஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும், கல்ச்சர் பண்ண போகிறேன். அப்படின்னா அதிகமாக க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் எடுக்கிறது தான் எம்எஸ் மீடியம். உங்களுக்கு எம்எஸ் மீடியம் பிஃபோர் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொராசிங் அண்ட் ஸ்கூக் மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் எடுத்திருக்கேன், மீடியம் மெத்தடை. அதில் மைக்ரோ ட்ராப் ஏரே டெக்னிக்கில் மூலிமா என்ன பண்ணுறா தனியாக பிரித்து இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சாதாரண டியூப்லைட் வச்சுனாலும் ஓகே, ஏன்னா தான் பரவாயில்ல, அந்த லைட்டே போதும். 1000 to 2000 லக்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸ் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம செல்வால் ஃபார்மேஷன் அகெயின் மறுபடியும் ரீஅப்பியர் ஆகுது. எப்படிலாம் கல்ச்சர் புரோட்டோபிளாஸ்ட்டில் அப்போ செல்வால் மறுபடியும் ஃபார்மேஷன் வந்து 24 to 48 ஹவர்ஸில் நம்ம நார்மல் லைட் வச்சாவே 25 டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது நார்மலாகவே அந்த 24 to 48 ஹவர்ஸில் செல்வால் வேஷன் அகெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன் நடக்கக்கூடிய ஹவர்ஸ். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 24 to 48 ஹவர்ஸில் அந்த செல்வால் ஃபார்மேஷன் நடந்துடும். ஆஃப்டர் தட் நல்லா கல்ச்சுரேஷன் ஃபுல்லாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 2 to 7 days வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து நிறையா கல்ச்சர் பண்ணலாம் வித் செல்வாலோட. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன், செலெக்ஷன் ஆஃப் சொமாட்டிக் ஹைபிரிடிசஸ். இப்போது நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதில் நான் வந்து சொமாட்டிக் ஹைபிரிடிசஸ்னால் தனியாக பிரிக்கணும். அப்போ என்னென்னா அங்கே நியூக்ளியஸ் இல்லாத புரோட்டோபிளாஸ்ட்டும் இருக்கும். அப்போது நம்ம அதை வந்து தனியாக எடுக்கணும். அப்போ அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொன்னால் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோபிளாஸ்ட்டில் வித்தவுட் நியூக்ளியஸ் அந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும், அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூக்ளியஸ் இல்லாத புரோட்டோபிளாஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இது நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷனாக ஒன்றோட இந்த ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ப்ராசஸ் கொண்டு வரும்போது அந்த இடத்த நமக்கு தேவையான ஒரு பிளான்ஸ் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் ஒன்று டெவலப்மெண்ட் ஆகி வெளிவந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த டயக்ராம் ஒன்று தான் சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு யங் பிளான்ட்டு லீவ்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, அது என்ன பண்ணுறேன் அந்த பீலை எடுத்துகிட்டு நான் என்ன இந்த செக்மெண்ட்டாக செல் டிவிஷன் ப்ராசஸ்க்காக ட்ரை பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹார்மோன் சுரக்கணும். ஒன்று வந்து ஆக்சினு,
இன்னொன்று சைட்டோகைனின். இந்த ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகும்னா பிளாஸ்மோடைட் செல்ஸ் தனியாக பிரிச்சிடுறேன். அதை என்ன பண்ணுன்னா என்சைம் நிறைய மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த என்சைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நான். ஓகேங்களா, என்ன என்சைம் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த என்சைம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த பிளாஸ்மோடைஸ் பண்ண அந்த செல்ஸை எடுத்து அதில் வந்து என்சைம் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் என்னென்னா அந்த செல்ஸ் தனியாக ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இருக்கும், செல்வாலோடு தான் இருக்கும். ஸோ அந்த செல்வால் டைஜஷன் ஆகணும் அண்டு பர்டிகுலர் புரோட்டோபிளாஸ்ட் ரிலீஸ் ஆகி தனியாக வெளியே வரணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணுறது, என்னது இந்த என்சைம். எதோட, செல்ஸோட. அப்போ செல்ஸோட என்சைம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்வால் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும், இல்லைன்னா டைஜஷன் ஆகிடும், அழிஞ்சிரும். அப்போ அழிஞ்ச உடனே புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் எடுத்துட முடியும்னா நான் ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன் புரோட்டோபிளாஸ்ட். ஏன் அப்படின்னா அதில் டெஃப்ரீஸ் ஒன்று இருக்கும். டெஃப்ரீஸ்லாம் கீழே பவுண்ட் ஆகுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பேன், இதுதான் டெஃப்ரீஸு. இது டெஃப்ரீஸு. இது என்னது, புரோட்டோபிளாஸ்ட் கீழெல்லாம் படிஞ்சிரும், மேலே டிஃப்ரென்ஸ் அழுக்கெல்லாம் மேலே போயிடும். ஸோ அந்த அழுக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்டை எடுத்து தானே ஐசோலேட் பண்ணுறேன். புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாட்டிங் த புரோட்டோபிளாஸ்ட் அதை எடுத்து ஒரு பெட்டிடிஸ்க்லேயோ ஒரு கோனிக்கல் பிளாஸ்ட் தனியாக போட்டு அதை ரீஜெனரேஷன் பண்ண வைக்கிறேன். அப்போ நிறைய கூட்டம் ஃபார்ம் ஆகுது. அது வந்து கேலஸ் கிரியேட் ஆகும். கேலஸ்னால் அன்டிஃபரன்ஷியல் செல்ஸ். பிளான்ட்டோட ஸ்டெம்மா ரூட்டோ லீஃபோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது கேலஸு. ஸோ அந்த கேலஸ் வந்து மட்டும் டிஃப்ரென்ஷியல் ஒவ்வொரு ஆர்கனும் க்ரியேட் ஆகுது. அது டெஸ்ட் டியூப்லேயே நமக்கு லேப்லேயே அந்த பிளான்ஸ் க்ரியேட் ஆகி அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்ரீன் ஹவுஸ் எம் பிளான்ல க்ரியேட் பண்ணி அதை எப்படி என்ன பண்ணுறோம், நம்ம என்வரான்மெண்ட்டை கொண்டு போய் மாற்றுறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் நோன் எஸ் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச்.